வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மே செகண்ட் வீக்கும் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான லெவல்ஸ் என்ன, ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா எது வரையும் போகலாம், வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன, நியூஸ் என்ன இருக்குது, குளோபல் கியூஸில் என்ன சொல்லுது, ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ மே செகண்ட் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி மே ஃபர்ஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன, ஸோ அந்த நியூஸ் தான் இப்போ வர வாரத்துலேயும் வந்து கண்டினியூவாக இருக்க போகுது. ஓகேங்களா, டேட்டாவை தவிர டேட்டா மட்டும்தான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆக போகுது, மற்றபடி அந்த நியூஸுங்கிறது ஒரே நியூஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனல் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா க்ரூட் ப்ரைஸ் லாஸ்ட் வீக் வந்து நியர்லி $120 பெர் பேரலுக்கு வந்துச்சு. $120 வந்துட்டு இப்போ வந்து நல்லாவே அப்ரிசியேட் ஆகிருக்குது, அதாவது நல்லாவே டவுன் ஆகிருக்குது. $100 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. அதாவது இந்த $120 எப்போ போச்சு அப்படின்னா ஈரான் ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க யூஏஇ மேலே. யூஏஇயில் சம் ரீஃபைனரி பிளான்ட்ல வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஈரான் யூஎஸோடைய ஷிப்பில் வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ் வரும்போது இது வந்து $105 $110 $120 போச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த 15 பாயிண்ட்ஸ் ப்ரொப்போசல் கொடுத்தாங்க. அந்த 15 பாயிண்ட்ஸ் ப்ரொப்போசல் கொடுத்ததுக்கப்புறம் யூஎஸும் இதை பற்றி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், இந்த பர்மனெண்ட் சீஸ்ஃபயர்லாம் யூஎஸ் இதை பற்றி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், இந்த சீஸ்ஃபயர் வந்து இன்னும் எக்ஸ்டெண்டில் தான் இருக்குது அப்படின்னு நியூஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா $120 பெர் பேரல் இருந்தது, $100 வந்துருக்குது பெர் பேரல். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கு அடுத்ததாக பாசிட்டிவ் நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்துட்டு இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கறதுனால இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்ல ஒரு ரேலியில் இருக்குது லாஸ்ட் வீக்கு. அதாவது பர்டிகுலராக வந்து நிஃப்டி 50ல் ஏதாவது ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தால் கூட அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதாவது இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தா கூட அந்த ஸ்டாக்கை வந்து வச்சு செய்கிறாங்க, நல்லாவே இறங்குது. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, 7% 8% டவுன் ஆச்சு. அட் த சேம் டைம் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ப்ரீவியஸ் குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருந்தாலும் அந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ணணும். லாஸ்ட் வீக்கு நிஃப்டி மிட் கேப் 100 ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிக்குது. நம்ம நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் 1900 பாயிண்ட்ஸ் ஏறணும், அதாவது 26,270 அரௌண்டு. சரி, 2000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்ம நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணணும். ஆனால் இப்போ நிஃப்டி மிட் கேப் 100 ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிருக்குது லாஸ்ட் வீக்கு. ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ருப்பி. தேர்ட் பாசிட்டிவ் நியூஸுங்கிறது ருப்பி. அதாவது லாஸ்ட் வீக்கு ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணிச்சு 95.45 சம்திங். அங்கேருந்து அப்ரிசியேட் ஆகிருக்குது, 1 ரூபி கெயின் ஆகிருக்குது. 94.48 வந்து செட்டில் ஆகிருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. அதாவது ஆல் டைம் லோலியே க்ளோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து 1 ரூபி அப்ரிசியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளோபல் அன்சர்டனிட்டி. இந்த குளோபல் அன்சர்டனிட்டி கண்டினியூவாக இருக்குது. ஈரான் வார் ஸ்டார்ட் ஆனது February 28 அந்த டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ மே ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிச்சு. இன்னமும் வந்து இந்த அன்சர்டனிட்டி கண்டினியூவாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து சீஸ்ஃபயரில் தான் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் வந்து 2 வீக்ஸ் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து டேட் எதுவும் சொல்லாமல் சீஸ்ஃபயர் வந்து கண்டினியூ பண்ணுறோம், சீஸ்ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் வந்து ஈரான் 15 ப்ரொப்போசல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 15 ப்ரொப்போசல் பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 3 months ஆகும். நம்ம வந்து மீடியேட்டர்ஸ் பாகிஸ்தான் வச்சு இந்த பற்றி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குது. அட் த சேம் டைம் ஈரான் யூஏஇ மேலே ட்ரோன் அட்டாக் லாஸ்ட் வீக் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் ஷிப்லையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேலு லெபனானை அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸில் தான் வந்துட்டு இருக்குது. செகண்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹண்டா வைரஸ். இந்த ஹண்டா வைரஸ் இப்போ லாஸ்ட் வீக் அதாவது அர்ஜென்டினாவில் வந்து ஒரு ஷிப்பு ஒன்று டிபார்ட் ஆகிருக்குது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு. இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு கிளம்புன அந்த ஷிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு இந்த ஹண்டா வைரஸ் அட்டாக் நடந்து அதில் 3-4 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது. பட் இந்த ஹண்டா வைரஸ் வந்து
ஒரு 10 15 பேத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இதனுடைய என்ன சொல்றது, இதனுடைய அக்யூரசி வந்து 50% அப்படி அந்த சுச்சுவேஷன்ல இருக்குது. ஸோ அங்க அந்த ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து செக்அப் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. இது வந்து லைக் கொரோனா வைரஸ் மாதிரி இது வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆக வேண்டிய ஒரு டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதனால அந்த ஷிப்பை வந்து அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கா அங்கேயே ஒரு ஒரு இடத்துல வந்து நிறுத்தி அங்க இருக்கிற பேசஞ்சருக்கு எல்லாத்துக்குமே வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் இது வந்து வெளியே வந்து எந்த ஒரு நாடுகளுக்கும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து சம் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் பார்க்கணும் நம்ம ஆஸ் ஆஃப் நவ். அதுக்கடுத்தது வந்து எஃப்ஐ செல்லிங். எஃப்ஐஸ் கண்டினியூவாக வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட் ஏறும்போது செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மார்க்கெட் இந்த லாஸ்ட் வீக் வந்து ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. பட் இந்த ரேஞ்சிலையுமே வந்து எஃப்ஐஸ் கண்டினியூவாக வந்து செல்லிங்கே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ருப்பி வந்து அதான் பாசிட்டிவ் நியூஸ்லேயும் சொன்னேன். 1 ருப்பி வந்து அப்ரிசியேட் ஆயிருக்குது. ஆல் டைம் லோ மார்க் பண்ணிட்டு 1 ருப்பி அப்ரிசியேட் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஆனால் ருப்பி வந்து ஆல் டைம் லோ வந்து லாஸ்ட் வீக்கும் மார்க் பண்ணிது 95.43 சம்திங் வந்துருக்குது. ஸோ ருப்பி வந்து 90க்கு வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகே, லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 414 பாயிண்ட்ஸ் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. 77,328 செட்டில் ஆகுது. நிஃப்டி 178 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 0.74%. 24,176 செட்டில் ஆயிருது. லாஸ்ட் வீக் பொறுத்தவரையும் ஸ்மால் கேப் 4% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. மிட் கேப் 3.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருது. இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட்டு. ருப்பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 95.43 ஆல் டைம் லோ மார்க் பண்ணது. இப்போ வந்து 94.48 வந்து செட்டில் ஆயிருது. லாஸ்ட் வீக் பொறுத்தவரையும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 21,392 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐஸ் 11,072 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் லாஸ்ட் வீக்கோட ரிப்போர்ட்டு. வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே மார்னிங் 7 o'clock நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 7 o'clock சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் 1%, எக்ஸ்பெக்டேஷன் 0.9%. ஈவினிங் 7:30 PM யூஎஸ்ஏலேருந்து எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் டேட்டா வருது. டியூஸ்டே May 12 அன்னைக்கு ஈவினிங் 4 o'clock இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் வருது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் 3.4%, எக்ஸ்பெக்டேஷன் 3.8%. அன்னைக்கு ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் வருது. 3.3% ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன், இப்போ ஃபோர்காஸ்ட்டு 3.6%. கோர் இன்ஃப்ளேஷன் 2.6% ஆகுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2.6% தான். வெனஸ்டே யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா வருது. தேர்ஸ்டே இங்கிலாந்துடைய ஜிடிபி, இந்தியாவுடைய டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் ஆஃப்டர்நூன் 12 o'clock வருது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் 3.88%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 4.7%. ஈவினிங் 6 o'clock யூஎஸ்ஏலேருந்து ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வருது. ஓகேங்களா, ஓகே, இப்போ வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் பார்த்தாச்சு. எஃப்ஐஸ் ஆக்டிவிட்டி என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க லாஸ்ட் வீக் ஃப்ரைடே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் 88% ஷார்ட்டில் இருக்கிறாங்க இன்டெக்ஸ் ஃபியூச்சரில். மற்றபடி எல்லாமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க. கிளைண்ட் 73%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 67% அண்ட் ப்ரிப்பரேட்டர் 60% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது லாஸ்ட் வீக்குடைய ரேஞ்ச் 24,500, 23,900 இந்த 500 பாயிண்ட்ஸ்க்குள்ள தான் வந்து மார்க்கெட்டு இந்த 5 நாளாகவே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது இந்த பாக்ஸ் தான் 24,500க்கு மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 24,600. இந்த 24,600 என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்விங்கோடைய ஹை. ஸோ 24,500 to 600ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வர வாரத்தில் ரியாக்ட் ஆகும். சப்போர்ட் அப்படிங்கிறது 23,900லேருந்து 23,800 வரையும் சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். எய்தர் சைடு 24,600 அதுக்கு மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வார் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த லெவல் 25,200 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் 23,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சம் சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 23,800 பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஈரான் வார் வந்து ரெஸ்யூம் ஆகணும். இந்த ரெஸ்யூம் ஆச்சு அப்படின்னா 23,800 வந்து பிரேக் ஆகும். அன்டில் தான் இந்த 23,800 பிரேக் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் குறைவு தான். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்ச் வர வாரத்தில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ், லெவல்ஸ், நியூஸ் இதெல்லாமே வந்து என்னோட டெலிகிராம் சேனலையும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.
வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.